செஞ்சோற் செல்வன் ஆறு திருமுருகன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இங்கே கூடியிருக்கிற அன்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்து இந்த வாழ்த்துப்பாவை பாடுவதற்கு முன் ஒரு சிறு விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். செல்வன் அவர்கள் முதல் பேசும் பொழுது அபசகுனம் பற்றிய ஒரு குறிப்பை சிலப்பதிகாரத்திலே நிகழ்ந்ததை சொன்னார்கள். அதை கேட்ட பொழுது நான் நினைத்தேன், இன்றைக்கு அவர்கள் பேசியிருக்கிற பேச்சு எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் தொட்டிருக்கும். அதுபோல அன்று முதல் பேசிய பொழுது அவருடைய அந்த குறிப்பு என் உள்ளத்தை தொட்டது. அப்பொழுதே நான் நினைத்தேன், நான் பேசுகின்ற இந்த வாழ்த்துகின்ற வாழ்த்துப்பாக்களை எல்லாம் இன்றோடு நிறுத்திவிட வேண்டும், இந்த விளையாட்டு வேண்டாம் என்று நினைத்தேன். நேற்று பேசும்போது சொன்னார்கள், சாதாரணமாக பேச்சு வாக்கிலே சொன்னார்கள், மகேசன் அவர்கள் இருக்கிறார்கள், பாட்டு எழுதி கொடுத்துடுவார்கள். சிட்டி முருகன் பேரிலே பிள்ளைத்தமிழ் பாடிய அந்த பிள்ளைத்தமிழை அவருக்கு முதலாவதாக கொடுத்தேன். மற்ற புத்தகங்கள் ஒன்றையும் கொடுக்கவில்லை, அதை மாத்திரம் கொடுத்தேன். அடுத்த நாள் சொன்னார், உங்கள் பாடல்களை பார்த்தேன் என்று. அவ்வளவுதான், நான் ஒன்றும் கேட்கவில்லை. அப்பொழுது எனக்கு கொஞ்சம் தென்பு ஏற்பட்டது. இன்று காலை நினைத்தேன், நான் வாழ்த்துப்பா பாடத்தான் வேண்டும். எதற்காக? இந்த தலத்துக்கு வருகின்ற பலரை நான் வாழ்த்தி பாடி இருக்கிறேன். என்னுடைய திறமையை காட்டவோ என்னுடைய ஆற்றலை காட்டவோ அல்ல, இந்த தலத்துடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டுடன் தான் நான் அதை செய்கிறேன். ஏனென்றால் நாளைக்கு இவர்கள் லண்டனுக்கு சென்றாலும் சரி, உலகில் வேறு எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி, சிட்னி முருகன் கோயிலே போய் பேசினேன். அங்கே நிறைய அன்பர்கள் வந்திருந்து கேட்டார்கள், என்ன வாழ்த்தி பாடினார்கள், வாழ்த்து மடல் தந்தார்கள் என்றுதான் சொல்லுவாரே ஒழிய, மகேசன் என்று ஒருத்தர் இருக்கிறார், நல்ல கிழவன், பாடணும்னு நிறைய ஆசை இருக்கு, பாடிக்கொண்டு தந்தார், இப்படி சொல்ல மாட்டேன் என்று நினைத்தேன். அதிகாலை 6 வெண்பாக்கள் அதை பாடி அச்சிட்டு இங்கே முருகனுடைய திருவருளை வேண்டி உங்கள் முன் அதை வாசிக்கும். யாழ்ப்பாணம் செஞ்சொற் செல்வன் ஆறு திருமுருகன் அவர்கள் சிட்னி மாநகரில் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றிய காலை பாடி வழங்கிய வாழ்த்துப்பா வெண்பா. வள்ளல் முருகேசன் வா என்று சொன்னதனால் தெள்ளு தமிழ் சொல்ல வந்தான் தேனெனவே. வெள்ளையுள்ள 6 திருமுருகன் ஆஸ்திரேலி நாட்டிற்கு விருபெரும் வைகாசி குன்றோ. அன்பர்களுக்கு தெரியும், இந்த தலத்துக்கு வைகாசி குன்று என்பது பெயர். ஆற்றினொழுக்கென்ன அற்புத செய்தி எல்லாம் நேற்று நடந்ததென நேர்காட்டி நீட்டின் பெருமையும் நீள் செய்வ பெரும் நினைவூட்டி தருமனறி சொன்னான் தெளிந்தே. 5 நாள் சைவமன்றம் அன்பர் நிறைய வந்து உய்ந்தோம் நாம் என்றே உளம் மகிழ.
சிந்தையிலே அன்பு நறி கூந்தளவே ஆர்வம் துளிர்த்திடவே இன்பம் பொழிந்தான் இசைந்தே சீராரும் யாழ் மண்ணின் சிக்கு நிலை தான் மறந்து ஊராருக்காக உழைக்கின்ற பேராளன் உலகத் தமிழருக்கு உயிர் நெறி கூறுகின்றான். குலதெய்வம் காக்கும் குலம். அன்னாருடைய குலத்தையும் தமிழ் குலத்தையும் நமது குலதெய்வமாகிய முருகன் காப்பார். சிட்னி முருகனுடை சேவடிக்கு அன்பு செய்து திட்ட தெளிந்த திருவருளின் முட்டியனல் ஆசியுடன் அன்பு கூட்டி ஆறு திருமுருகா தேசுடனே வாழியன வாழ்த்தே. மங்களமாக இந்த பாவை பலத்த அறிஞர்களுக்கு ஈடு கொடுக்கும்படியாக ஆன்மீக சொற்பொழிகளை ஆற்றுவது அவருக்கு ஆண்டவர் கொடுத்த செல்வம். நாம் பெற்ற செல்வம் பெருகை வையகம் என்ற கூற்றுப்படி வையகம் எல்லாம் பவனி வந்து தனது ஆன்மீக பணியை சிவனிவி நடத்தி வருகிறார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்தது. செஞ்சோர் செல்வன் திருமுருகன் அவர்களே, உங்களுக்கு எனது வணக்கம். நாற்காலிகளுக்கு பிரசங்கம் செய்கின்ற நிலைமையை ஏற்படுத்தாது கடந்த 5 நாட்களாக மண்டபம் நிறைய இங்கு வந்திருந்த திருமுருகன் அவர்களின் உரையை கேட்ட உங்களுக்கும் எனது வணக்கம். திருமுருகன் அவர்கள் மிகச் சிறந்த கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் கதைகளுடனும் நகைச்சுவையுடனும் மிக அருமையாக எல்லோருக்கும் கூறினார். தர்மத்தை பற்றி மிக அழகாக எடுத்துரைத்தார். இல்லாதவர்களுக்கும் துன்பப்படுகின்ற மக்களுக்கும் நமது மண்ணில் அல்லரும் மக்களுக்கும் நாங்கள் எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை மிக உணர்ச்சி வசமாக கூறினார். அதை நாங்கள் கேட்டுவிட்டு சென்று விடாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் இயன்ற அளவு தனித்தனியே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நாங்கள் எல்லோருமாக சேர்ந்தும் ஏதாவது செய்ய வேண்டும். அதற்குரிய நேரம் வரும்பொழுது உங்களை எல்லாம் அனுபவம் என்று கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக திருமுறைகள் பற்றி கூறினார். 4 பேர் சொல்வதை கேட்டு செய்யுங்கள் என்று சொன்னார். சொல்வோம் வழக்கமாக. பக்கத்து வீட்டில் உள்ள 4 பேரை கேட்க வேண்டாம். எங்களுக்கு ஏற்கனவே சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்ற 4 கூறிவிட்டு சென்றுள்ளார்கள். அவர்கள் கூறியதை விளங்கி செய்யுங்கள் என்று கூறினார். அடுத்ததாக திருமந்திரம் பற்றி கூறினார். யோகிகள் ஞானிகள் செய்த போதனைகளையும் வழிமுறைகளையும் வாழ்க்கை தத்துவங்களையும் மிக அருமையாக கூறினார். நான் இவ்வளவு நினைத்திருந்தேன், இந்தியாவை தான் புண்ணிய பூமி என்று கூறுவார்கள். அங்குதான் ஞானிகளும் யோகிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள், தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. திருமுருகன் அவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல எமது ஈழ மண்ணும் புண்ணிய பூமியே தான். அங்கும் பல யோகிகளும் ஞானிகளும் வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மண் உய்ய வேண்டும் என்று அழகாக கூறினார். அத்துடன் நவீன இந்து மத சிந்தனைகளை என்னென்ன சீர்திருத்தங்கள் தேவை என்றும் கூறினார். நாங்கள் எல்லோரும் அவர் கேட்டதை நமது வாழ்க்கையில் எங்கெங்கு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நடைமுறைப்படுத்தலாமோ அதை செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன்.
அத்துடன் சைவ மன்றத்தின் சார்பில் திருமுருகன் அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை ஒரு பரிசை கொடுக்கின்றேன். வணக்கம். கடைசியாக திருமுருகனின் பேச்சுக்கு முன்பு எங்கள் பேச்சுக்கள் தான் தொடங்குகின்றது. நீங்கள் எல்லோரும் அவர் பேச்சு ஆற்றல் எங்களுக்கு ஒரு அளவு இருந்து கூட இந்த நேரத்தில் பேச்சு வர மாட்டோம். சிந்தனை ஒரு பக்கம் இருக்கட்டும், செயல் இல்லாவிட்டால் சிந்தனைக்கு மதிப்பே இல்லை. இன்று எங்கள் முன்னிருந்து திருமுருகன் அவர் அந்த சிந்தனையை எப்படி செயல்படுத்துகிறார் என்று வடிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். யாழ்ப்பாணத்தில் உள்ள சைவ ஆலயங்களில் திருமுருகன் குரல் ஒலிக்காத ஆலயங்களே இல்லை. அவ்வளவு தூரம் அப்படி இருந்தும் கூட முதல் தடவையாக திருமுருகனை இந்த பெயரை கேட்டது இப்பதான். எனக்கு ஒன்றுமே திருமுருகன் இப்படி ஒரு நாள் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. திருமுருகன் வந்துட்டால் பேச்சை ஒழுங்கு பண்ணுங்கள் என்று சிவாஜியிடம் கேட்டும் பொழுது நான் சொன்னேன், 10 நாளை 12 நாளை களைச்சு போச்சு ஜனங்கள் திருவிழாவுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்று இன்னொரு 5 நாளைக்கு வர போயினோம். நான் பயந்தேன். தேரில் வந்து ஒரு 15 நிமிடம் கழித்தார். அந்த பயமெல்லாம் பறந்துட்டு நான் சொன்னேன், இன்னொரு 25 நாள் தேர் திருவிழா வைத்தாலும் ஜனங்கள் வருங்கள், இன்னும் 25 நாள் பேச்சு வைத்தாலும் அவங்களை இப்படிப்பட்ட எதிர்பார்க்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு ஆன்மீக சிந்தனைகளுக்கு நாங்கள் வலுவாக ஆன்மீக பசி எங்கள் எல்லாருக்கும் இருக்கின்றது. சமயம் பெற்றிருந்தும் ஆன்மீக பசி இருக்கின்றது. பிகாஸ் ஏதோ ஒரு குறை எல்லோருக்கும் இருப்பதால் தான் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கின்றன. எல்லோரும் ஆன்மீக பசியை தீர்த்த எங்கள் திருமுருகன் அவர்களுக்கு மனமாற நன்றியை கூறி இந்த விழாவினை வணக்கம். அன்பர்களே, என்னுடைய நன்றியை இந்த அளவிலே நான் கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நித்தவன் தலைவராகுகின்ற சகோதரன் ரவி அவர்கள், பெரிய கல்விமான் பண்டிதர் ராசையா அவர்களுடைய புத்திரன். அவர்கள் பேரறிஞராக யாழ்ப்பாணத்தை அலங்கரித்த ஒருவர், பல ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக விளங்கியவர். அவரை நேற்று சந்தித்தேன். அத்தகைய பெரியவர்கள் இந்த விழாக்களிலே என்னை உற்சாகப்படுத்தினார்கள். நான் தேர் திருவிழா என்று பேசுகின்ற போது முதல் இன்று வரை என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்தியது மட்டுமல்ல, பல வகையிலே ஆலோசனை சொன்னவர்கள். இன்றைக்கு வாழ்த்துப்பாவை தந்திருக்கின்ற மகேசன் ஐயா அவர்கள், இங்கே அமைதியாக வந்து வாழ்த்துப்பாவை நடத்திலே ஒப்படைத்திருப்பவர் திரு ஞானசேகரம் அவர்கள். அவர் சங்கானையைச் சேர்ந்த ஒரு பெரிய கலைஞன். அங்கே துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய ஆஸ்தான பணிகள் பல செய்தவர். மில்கோயில் கனகராஜா ஐயா அவர்களாலே கௌரவம் பெற்றவர் திரு ஞானசேகரம் அவர்கள் இப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். நான் இந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்பியவர்களே அவரும் ஒருவர். என்னை தூதுவராலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் என்னை அங்கே நேர்முக பரீட்சைக்கு அழைத்து கொண்டு போய் எப்படியாவது இங்கே அனுப்ப வேண்டும் என்று பாடுபட்டவர். நான் இங்கே வந்து 6வது நாள் அவர் இங்கே வந்து சேர்ந்தார். அவர்கள் இன்றைக்கு இங்கே வந்து என்னை பாதந்து வாழ்த்தி இருக்கிறார்கள். மகேசன் ஐயா, ஞானசேகரம் ஐயா போன்றவர்கள் இவர்கள் மட்டுமல்ல, இங்கே பலாலி ஆசிரிய பயிற்சி கலாசாலையிலே விரிவுரையாளராக அரும்பணியாற்றியவர் மிக மதிப்புடைய ஆசிரியர் திரு விஜயநாதன் அவர்கள் இங்கே ஆஸ்திரேலியாவிலே இப்பொழுது வாசகம் செய்து கொண்டிருக்கிறார். சென்ற வருஷம் அங்கே திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது யாழ்ப்பாணத்து விழாக்களிலே அவர் வந்து கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் சொன்னார், சிட்னி முருகன் கோயிலை பற்றி எனக்கு அவர்தான் மிக சிறப்பாக சொன்னார். பெருங்கோயில் கட்டி இருக்கிறோம், உங்களை எப்படியாவது அங்கே கூப்பிடுவோம். அவர்கள் நான் இங்கே வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர் இங்கே வந்து இந்த கோயிலை பார்த்து விட்டு அங்க வந்த நாள் தொடக்கம் சொன்னார். ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொண்டார்கள். இவர்கள் எல்லாரும் நான் வர வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். ஈழலிங்கன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார்கள்.
திருவாட்டி ஈழலிங்கம் அவர்கள் என்னுடைய நெருங்கின உறவினர். அவர்தான் சாப்பாடு அவர்களை நன்றியோடு கூறுகிறேன். பல பேர் எனக்கு சாப்பாடு வருகிறீர்கள். என்னோடு படித்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்னுடைய ஆசிரியர் பிரான் தேவன் அவர்களுடைய திருவாட்டி மகாதுவா இங்கே இருக்கிறார்கள். நண்பர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய தந்தையாருடைய காலத்து நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். தாயாருடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். என்னை ஆற்றுப்படுத்துகின்ற அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா குட்டி அவர்களுடைய விசுவாசத்துக்குரிய பெரியவர்கள். நான் சிறியவன் என்றாலும் அந்த அன்னைக்காக இங்கே வருகிறார். அவர்கள் எல்லாரையும் நினைத்து வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடாத்துவதற்கு ஒத்துழைத்த இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர்கள், இந்த கோயிலை புனிதமாக ஸ்தாபிக்க வேண்டும் என்று முருகனை கொண்டு வந்து வீட்டிலே வைத்து பணி செய்த தணிகை குமரன் அவர்கள் எல்லாரும் என்னை வரவேற்றார்கள். இன்றைய அறங்காவலர்கள் வரவேற்றார்கள். அந்தன பெரிய ஒவ்வொரு நாளும் என்னை ஆசீர்வதித்தார்கள். இவர்கள் எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி, இங்கே சகோதரன் ரவி அவர்கள் குறிப்பிட்டது போல நான் மட்டுமல்ல, இன்றைக்கு என்னுடைய மாணாக்கர்களே நல்லாக பேசுகிறார். இன்றைக்கு நான் இங்கே வருகின்ற போது அங்கே ஆலயங்களிலே திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் மதிக்கின்ற பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் மருதடி பிள்ளையார் கோயிலே நான் ஒவ்வொரு வருஷமும் உரையாற்றுவேன். 16 நாட்கள் விநாயக புராணம், மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணம் ஆற்றுவேன். தீர்த்தத்தில் அன்று பேச்சு முடியும். இந்த ஆண்டு பேராசிரியர் சண்முகதாஸ் தம்பதிகள்லாம் அந்த பொறுப்பை ஏற்று என்னை விட்டார். அதுபோல சில கோயில்களில் என்னுடைய மாணவர்கள் பேசுகிறார். அப்படியானவர்கள் எதிர்காலத்திலே இங்கே வருகின்ற போது என்னுடைய மாணாக்கர்கள் கூட ஒரு காலத்திலே வந்து இந்த இடத்திலே பேசுவார்கள். ரவி அவர்கள் குறிப்பிட்டது போல அது நிச்சயம். நீங்கள் எல்லாரும் அவர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு, மீண்டும் எல்லாருக்கும் நான் பெயர் குறிப்பிடாமல் யாரையாவது விட்டிருந்தால், இங்கே நூலவர் ஞானகுரு, இங்கே குரு அவர்கள் இருக்கிறார்கள். வந்த நாள் தொடக்கம் எனக்கு அவர் காவல். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய உரையை